மோகன்ஜி ஃபிலிம் டைரக்டர். அந்தனருக்கு ஒரு பெரிய சப்போர்ட், ஜோரா கை தட்டுங்க. இவரும் இப்ப கும்பகோணத்துக்கு பேரணிக்கு போறார். எங்க அந்தனரோட பேரணி நடந்தாலும் மோகன்ஜி கண்டிப்பா இருப்பார். மோகன்ஜிக்கும் எங்கள் அன்பளிப்பு, எங்கள் அழைப்பை ஏற்று இங்க வந்து அட்டென்ட் பண்ணதுக்கு ஸ்ரீ மோகன்ஜி அவர்களுக்கு சிறிய அன்பளிப்பு. போமா. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நல்லா பேசக்கூடியவர். இன்னைக்கு சமயத்தின் காரணமாக அவரால் பேச இயலவில்லை. ஆனால் அடுத்த முறை கண்டிப்பா வந்து பேசுவார். பேசலாமா? அவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. 2 நிமிஷம் பேசலாமா? வாங்க. தென்னானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் நிறைவா போற்றி. ரொம்ப சந்தோஷம் இந்த ஆண்டு விழாவில் கலந்துக்கிறது. உடனே கிளம்பணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு மன்னிச்சிருங்க. ஏன்னா அர்ஜுன் சம்பத் அண்ணன் கூட எப்போவுமே அந்த மாதிரி நிகழ்வுனா நின்றுடுவேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வு, அது மாநாடு அங்கே கும்பகோணத்தில், அதனால் போக வேண்டிய ஒரு சூழல். இந்த 10வது ஆண்டு விழா அண்ணன் சொன்ன மாதிரி 101 வருடங்கள் தாண்டி அது நடக்கணும். இதுக்கப்புறம் வர எல்லா ஆண்டு விழாலையும் நான் நிச்சயமாக உங்களுக்கு மாதிரி ஒரு உறுப்பினராக வந்து கலந்துக்கிறேன், கெஸ்ட்டாக கூட இல்லாமல். நிச்சயமாக எல்லா ஆண்டு விழாலும் இருப்பேன். அண்ட் தொடர்ந்து இங்கே எனக்கு இப்போ தான் இந்த அரசியல்லாம் புரியும். ஒரு 3-4 வருஷமாக தான் எனக்கு இதெல்லாம் புரியுது. எப்படி கட்டமைச்சு வச்சுருக்காங்க, எந்த மாதிரியெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. அதை வந்து உடைக்கிற வேலையில் இப்போ எல்லாருமே மொத்தமாக இறங்கி இருக்கும். அதில் நானும் ஒருத்தனாக அவங்க கூட பயணிக்கிறதுல சந்தோஷம். இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நான் சினிமாவிலேருந்து அதை செய்கிறேன், இவங்க அரசியலேருந்து செய்கிற மாதிரி நான் சினிமாக்குள்ளேருந்து அதை செய்கிறேன். இப்போது ரீசெண்டாக ஒரு படத்தை பற்றி நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ட்ரெய்லர் பார்த்து அந்த படத்தை பற்றி எனக்கு ட்ரெய்லர் பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாம் அது புரிஞ்சுதா இல்லைன்னு தெரியல. எனக்கு வந்து அது டக்குன்னு தப்பாக தான் பட்டுது. ஒரு பிராமண குடும்பத்தை பற்றி அவ்வளோ தப்பாக அந்த ட்ரெய்லரில் பேசியிருந்தாங்க. அதை பற்றி முதல்ல ட்வீட் போட்டு ஆரம்பித்து வச்சேன் அதை பற்றி பேச. ஆனால் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய இயக்கமாக மாறி இன்றைக்கி அது என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுமா தெரியல. அந்த படம் வந்து இன்னும் சென்சாருக்கே போகல, சென்சாருக்குள்ளே போகிறதுக்கே பயப்படுறாங்க. அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்ததால் தான் நம்மளால் அதை செய்ய முடிஞ்சுது. இது ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து எதிரி ஒரு திராவிடமோ ஈவேராவோ அப்படிலாம் சொல்லிட்டு இல்லாமல் நம்ம ஒத்துமையானது தான் நமக்கு எதிரின்றதை நம்ம வந்து ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கணும். நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த நரேட்டிவை உடைச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக. ஏன்னா சினிமாவில் வந்து வன்னியர்கள் ஜெயிக்கவே முடியாது, இவங்களுக்கு சினிமா பண்ணவே தெரியாதுன்னு தான் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை உடைச்சது வந்து திரௌபதி தான். அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் பண்ண ஒரு முயற்சி தான். ஆனால் நான் யாருன்னே தெரியாமல் அந்த ட்ரெய்லர் வந்து எனக்கு மிரட்டல்லாம் வரப்போ எச்ரேதாச தைரியமாக ஸ்டேஜில் சொன்னாங்க, மோகன்ஜி அப்படி தான் பண்ணுவார், என்ன பண்ணியோ பண்ணு, அந்த படம் தேட்டரில் வரும்னு தைரியமாக சொல்லி அப்படி எனக்கு அப்போ ஐயா சப்போர்ட் கொடுத்து நின்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் புரிய வந்தது. எச்ரேதாசார்னு ஒருத்தரை நான் பார்க்காம இருந்திருந்தால் எனக்குமே புரியாமல் நானுமே இந்த நரேட்டிவ்குள்ளே மாட்டி தான் இருந்திருப்பேன். பிராமணர்கள்லாம் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் அப்படியே வச்சுருப்பாங்கன்னு. ஸோ எச்ரேதாசார் மாதிரி பல பேர் உருவாகணுன்றது என்னோடய ஆசை. அர்ஜுன் சம்பத் அண்ணன் சொன்ன மாதிரி வெளியே இருக்கிறவங்க தான் இப்போ இதை சொல்லணும். நீங்களே இப்போ எச்ரேதாசாரே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தால் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால தான் நான் அர்ஜுன் சம்பத் அண்ணன் இந்த மாதிரி பலர் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கும், தொடர்ந்து ஆதரவாக இருப்போம். உங்ககிட்ட ஒன்று கேட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஏன்னா நீங்கள் ஆகமங்கள் சொல்லி தருவாங்க, வேதங்கள் சொல்லி தருவாங்க, அதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. குல அபிமானம் அப்படின்றத உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது இப்போ. அது நிச்சயமாக நீங்கள் வந்து எப்படி வேதங்களை சொல்லித் தரீங்களோ, மந்திரங்கள் சொல்லித் தரீங்களோ, அது மாதிரி குலாபிமானம்ன்றது தான் என்ன, அதை கடைப்பிடிக்கணுன்றதை நீங்கள் ரொம்ப தீவிரமாக சொல்லணும். நான் என் கண் கூட நான் இன்றைக்கி கரண்ட் அப்டேட்டில் நான் சென்சஸ் வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப சீக்கிரமாக தமிழ்நாட்டில் அழிஞ்சிட்டு வர ஒரு இனம் பிராமணர்கள் இனம். ரொம்ப ரொம்ப சுருங்கிட்டே வருது அந்த இனம். அதுக்கு ஒரே காரணம் அந்த குலாபிமானம் இல்லாதது தான். அதை வந்து ரொம்ப ஃபார்வர்ட் நினச்சிட்டு நிறைய தப்பாக முடிவெடுக்கிறாங்க. தயவுசெய்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து வளங்க. அதுதான் என்னோடய ஒரே கோரிக்கை. நான் இங்கே வந்ததுக்கு நோக்கமும் அதான். ரொம்ப நன்றி. நிச்சயமாக நிறைய பேசுகிறேன் அடுத்தடுத்த விழாக்களில். ரொம்ப சந்தோஷம் என்ன இந்த விழாக்கு அழைச்சது. மோகன்ஜி இந்து சமுதாயத்திற்காக, இந்து கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து படம் எடுத்து வந்திருக்கின்றார். இதே சமயத்தில் நம்மளை மாதிரி கூட்டத்தில் நம்ம இதில் வந்து கலந்து கொண்டு இந்து சமுதாயத்தை ஆதரித்து தொடர்ந்து பேசி வருகிறார். அவர் எடுக்கும் ஒவ்வொரு படத்திற்கும்
அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் பிராமண சமூகம் அவர் கூட நிற்கும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஐயா சொன்ன மாதிரி இது வந்து இப்படி தான் அப்படின்னு முடிவாயிட்டதால நம்ம அந்த ரூட்டில் தான் பயணிக்கிறோம். அடுத்து வந்து திரௌபதி 2ஆம் பக்கம் திரௌபதி 2ன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அது இந்த வருஷம் டிசம்பர் ரிலீஸ் ஆகும். அதாவது நான் இப்போ பேசுனதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த படம் வரப்போ ஒரு விஷயம் பேசுவாங்க பாருங்கள், அப்படி இருக்கும். அது என்னென்னா ஒரு வரலாற்று திரைப்படம். உங்களுக்கெல்லாம் வீர மகாராஜா சத்ரபதி சிவாஜி அவர்களை பற்றி தெரியும் இல்லையா? அவரெல்லாம் வர்றதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே தமிழ்நாட்டில் இந்த தர்மத்தை காப்பாற்ற பல பேர் உருவாயிட்டாங்க. அதில் ஒருத்தர் 3ஆம் வல்லாளர். அந்த 3ஆம் வல்லாளர் என்னெல்லாம் கட்டமைச்சார், ஒரு 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 பேரரசர் இந்த தர்மத்துக்காக எவ்வளோ பெரிய தியாகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஸ்டோரி. ஸோ இந்த மாதம் டிசம்பர் ரிலீஸ் ஆகும், பாருங்கள். அது பல பேருக்கு தமிழ்நாட்டில் அந்த வரலாறு தெரியாது. அது ரொம்ப எமோஷ்னலான விஷயமா இருக்கும். நீங்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு இந்த இடத்துல அதையும் நான் கேட்டுக்கிறேன். திரௌபதி 2ஆம் பாகம் ஒரு பெரிய சம்பவம் செய்யும். தேங்க்யூ, நன்றி.